அப்படி என்னதான் பிரச்சனை என்று கேட்டால் அது தனக்கே தெரியவில்லை என்கிறார் வனிதா. தனது குடும்பமே முழு குழப்பமயமானது, ஆனால் இதுவரை வெளியில் வரவில்லை என்றும் வனிதா விவரிக்கிறார். எல்லா தவறுக்கும் தனது தந்தை விஜயகுமாரின் தவறான அணுகுமுறையே காரணம் என்றும் குற்றம் சாட்டுகிறார். சொன்ன மாதிரி இட்ஸ் a complicated family. It's not a regular family. அண்ணன் தம்பி இருக்கும்போது சும்மாவே நீங்க டெய்லி பேப்பர் படிக்கிறீங்க. Okay, we live in Tamil Nadu in India and all over the world this happens. இதா எல்லா ஃபேமிலிலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இங்க வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல வந்து 2 பொண்டாட்டி, அதுல வந்து 3 பசங்க, இங்க 3 பசங்க. அண்ட் அப்பா சினிமால இருக்காரு, பாலிடிக்ஸ்க்கு போயிருக்காரு. திரும்பி வந்து அம்மாவும் நடிகை. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க நடிகை இருக்கிறா. அவங்களும் பல ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி இருந்திருக்கும். அவங்கள பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் a lot of complication. The other wife is from the village. ஸோ அவங்களோட கல்ச்சர் பேக்ரவுண்ட் வேற. ஸோ இட் இஸ் a total confusion in this family. வெளியில வந்து பத்திரிகையிலயோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன்லயோ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழகா போட்டோ கொடுக்கறது, ஒன்னா நிக்கிறது மட்டும் குடும்பம் அல்ல. அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் பிரசன்டிங் எங்க இமேஜ் அவுட் சைட் பிகாஸ் we are all celebrities. It is important. I'm not saying அது தவறுன்னு, கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. பட் அதே சமயத்துல வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எப்படி சமாளிக்கணுங்கிறது எங்க அப்பாக்கு தெரியல, என்னைக்குமே தெரியல. The point is, I know a lot of facts about what has happened in my family, which that is my, like you said, பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நடிகர் சங்கத்துல இருக்காங்க, வைஸ் பிரசிடென்டா யாராவது வந்து அவங்க கிட்ட இது கொடுத்தாங்கன்னா இவங்க தான் போய் கேட்கணும், பண்ணணும். அப்படியெல்லாம் இருந்த ஒருத்தர் கண்டிப்பாக அவர் மகளை வந்து சப்போர்ட் பண்ணல. அது ஃபேக்ட், அண்டர்லைன் ஃபேக்ட். அண்ட் இன்னைக்கு அதுக்கு நான் வந்து ப்ரூஃப் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இத்தனை வருஷம் நான் சொல்லலை. ஆனா நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் இப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத ஜஸ்டிஃபையே பண்ணல. எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. எதனால நடந்தது? என் குழந்தையால. என் குழந்தைய வந்து யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஒரு தாயா நான் கொலையும் செய்வேன் என்ற அளவுக்கு நான் தைரியமா சொல்றேன். டேக் இட் ஃப்ரம் மீ, there is nothing for me to fear. என் குழந்தைங்களை சம்பந்தப்பட்டு யாராவது என்ன டச் பண்ணாது, யாரா இருக்கட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொலையும் செய்வேன் தைரியமா. அதுக்கப்புறம் நான் தண்டனை எடுக்கிறது என்னோட, ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகேயா? ஸோ நடந்ததை பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச் அபவுட் இட். போய் கேஸ் 100% கொடுத்தாங்க. ஆனா கொடுத்தது எங்க அப்பா, என் மேல, என் கணவர் மேல. ஸோ 1000 நடந்திருந்தாலும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம். நம்ம பையன் கொலையே பண்ணாலும் அதை மூடி மறைப்பாங்களே தவிர, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கேவலப்படுத்தி அம்பலப்படுத்தி, எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எதிர்காலம் 2 பொன் குழந்தைங்க, அதெல்லாம் யோசிக்காத விஜயகுமார், நடிகர் விஜயகுமார் நாட்டாமை வந்து அவர் வாழ்க்கையில வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ராங்கா பண்ணிட்டாரு. தீர்ப்பை மாத்தி சொல்ல, தீர்ப்பை தவறா சொல்லிட்டாரு. பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அதான் எங்க அப்பா என்ன சொன்னது. நான் விஜயகுமார், என்னையும் ஹஸ்பண்ட் நிறுத்தி வச்சு சண்டையில சொல்றேன், நான் விஜயகுமார், தமிழ்நாட்டுல நீ தலை தூக்கி நடக்க முடியாது, தமிழ்நாட்டுல நீ இருக்க முடியாது, நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கான விளைவு தான் 20ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட். ஆனா நான் பெருமையா சொல்லிக்கிறேன், எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அதே கைச்சூட்டி நான் சொன்னேன், நான் வனிதா விஜயகுமார், இதே தமிழ்நாட்டுல நான் தலை தூக்கி நடப்பேன், நீங்க உங்க தலைய குனிவீங்க, அதையும் நான் பாக்குறேன்னு. விஷயம் அவ்வளவு தூரம் வந்தனால எங்க அப்பா கிட்ட நம்ம விட்ட சவால். அதனாலலாம் இதெல்லாம் நான் பண்ணேன்னு சத்தியமா நான் சொல்லல. கோவத்துல என் புருஷனை தாக்குனாரு, அசிங்கப்படுத்தினாரு, என்ன தாக்குனாரு, அசிங்கப்படுத்தினாரு, அருண் விந்து என்ன போட்டு அடிச்சா, இதெல்லாம் நடந்தது. சோ நான் கோவத்துல சொன்னேன். ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். தமிழ்நாட்டுல நான் இன்னைக்கு தலை தூக்கி நடப்பேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன் இத. விஜயகுமாரின் சட்டவிரோத செயல்கள் அடுத்த பகுதியில்.